ஹாய் ஹலோ வெல்கம் வர்ஸ். நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலை சீரியல் தாங்க. மலை சீரியல் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, விஜயை வச்சு ஒரு டேபிள் மேலே வச்சு எல்லா கேள்வியும் வந்து கேட்கறதுக்கு வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ராஜி இருந்துட்டு, ராஜி நீங்கள் வந்து என்ன இப்படியெல்லாம் வந்து ஒரு விஜய் லெவலுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, அந்த லெவலுக்கு வந்து நீங்கள் வந்து மைண்ட் ப்ளோயிங்காக வந்து பண்ணுறீங்க. எதுக்காக அந்த சொத்தை எல்லாத்தையும் வந்து வாங்கி விஜய் கிட்டேருந்து வந்து புடுங்கி அப்படியே வந்து மொத்தமாக உங்கள் பேரில் வந்து எழுதிக்கலாம்னு சொல்லிட்டு வந்து என்னென்ன வேலை வந்து பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்களா, எனக்கே வந்து ஸ்டன் ஆகுது உங்களை வந்து பார்க்கும்போது. எதுக்காகடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஆமாங்க நீ என்னடா விஜய் பார்த்து வச்சுருக்க, ஆஃபீஸில் இருக்கிற ஃபைல் எல்லாமே வந்து மொத்தமாகவே வந்து ப்ராப்ளத்தில் வந்து கொண்டு வந்து நிறுத்தி வச்சுருக்கேன். இதனால தான் நீ வந்து இவ்வளோ பெரிய லாஸை வந்து இதாகணும். அதுக்கப்புறம் வந்து உன்னை சுற்றி வந்து இவ்வளோ பெரிய ப்ராப்ளமும் வந்து உண்டாகிறதுக்கு வந்து காரணம் வந்து அதுதான். நான் வந்து உனக்கு வந்து அப்போயே வந்து சொல்லி சொன்னேன், அந்த மல்லியை வந்து இந்த வீட்டை விட்டு வந்து துரத்திருந்தா உனக்கு வந்து என்னுடைய சப்போர்ட் வந்து எப்பயுமே வந்து கிடச்சிருக்கும். ஆனால் நீ வந்து பண்ணது என்ன, அந்த மல்லியை வந்து துரத்தாமல் நீ வந்து வீட்டுக்குள்ளேயே வந்து வச்சுருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிருந்ததுனால என்னால் வந்து சரியாக வந்து ஆஃபீஸ் அந்த ஒர்க் மேலே வந்து என்னால் வந்து என்னது கான்சன்ட்ரேஷன் வந்து பண்ண முடியல. ஸோ நீ வந்து பார்த்துருப்ப, நீ வந்து நல்லா தானே வந்து இருக்க, அதனால் நீ வந்து எல்லாமே வந்து கரெக்டாக தான் வந்து பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்தால் நீ வந்து எல்லாத்தையுமே வந்து இந்த லெவலுக்கு வந்து கொண்டு வந்து நிறுத்தியிருக்கேன்னா என்னால் வந்து பார்க்கவே முடியல, அது வந்து சகிச்சிக்கவே வந்து முடியல அப்படின்னு சொல்லிட்டு வந்து இல்லாத பொல்லாத கதையெல்லாம் வந்து ராஜி வந்து அடித்து விடுறாங்க. ஆடா ராஜேஸ்வரி, நீ வந்து என்னன்னாலே வந்து சொல்லு, ஆனால் விஜய் பண்ணதெல்லாம் வந்து தப்புன்னு சொல்லிட்டு இருக்க, ஆனால் நீ பண்ணுறதெல்லாம் வந்து தப்பாக தெரில உனக்கு. எவ்வளோ பெரிய தப்பெல்லாம் வந்து பண்ணிவிட்டு நீ வந்து ஒன்றுமே தெரியாத மாதிரி அசால்ட்டாக வந்து நீ வந்து ஆக்டிங்கை வந்து போடுறேன்னா, உன்னெல்லாம் வந்து சாதாரணமான பொம்பளை இல்லை, நீ எல்லாம் வந்து அசால்ட்டான பொம்பளை, அசுரத்தனமான பொம்பளை, நீ வந்து வேங்கை பொம்பளை, நீ வந்து வெளுத்து வாங்குகிற பொம்பளை, நீ வந்து என்ன மாதிரியான பொம்பளை, நீ அந்த மாதிரியான பொம்பளை, நீ இந்த மாதிரியான பொம்பளை, நீ எந்த மாதிரியான பொம்பளை, நீ ஆனால் நீ ஆக மொத்தத்தில் வந்து பொம்பளையே இல்லை அப்படின்னு வந்து சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு பொம்பளையாக இருந்துக்கிட்டு நீ என்னென்ன வேலை காட்டுற நீ, ஐயோயோயோ சாமி தாங்க முடியல சாமி, உன்னுடைய அலப்பறையை வந்து தாங்க முடியல. சரி ஓகே, இப்படியெல்லாம் ஒரு பக்கப்பட்டு இருந்தாலே மறுபக்கத்தில் வந்து என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம பொறுத்திருந்து தான் வந்து பார்க்கணும். எதுக்காக பொறுத்திருந்து வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறீங்களா? ஆமாங்க, இப்போ வந்து ராஜி வந்து என்ன பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க, சாப்பாடு உனக்காக வந்து சாப்பாடு ஊட்ட வந்திருக்கேன்டா. சாப்பாடு ஊட்டவா வந்திருக்க, நீ வந்து அந்த சாப்பாட்டில் வந்து என்னத்தை வந்து கலந்து ஊட்ட போறியோ யாருக்கு தெரியும். நீ சாப்பாடு ஊட்டுறதும் வந்து பயமாக இருக்குது, நீ வந்து எது பண்ணுறதா இருந்தாலும் உன்னை பார்த்தாலே வந்து பயமாக இருக்குது. அந்தளவுக்கு நீ வந்து எல்லாருக்கும் வந்து குடைச்சலோ அதுக்கப்புறம் டார்ச்சரு கஷ்டத்தை மட்டும்தான் நீ வந்து கொடுக்குற. உன்னால் ஏதாச்சும் ஒரு பயனுள்ளதாக வந்து இருந்திருக்கா அந்த வீட்டில், இல்லை வந்து யாருக்காச்சும் பயனுள்ளதாக நீ வந்து இருந்திருக்கியா? எல்லாருக்கும் வந்து பயனற்றதாக நீ வந்து ஒரு வேலையை வந்து செய்கிற. ஏதோ நீ தான் வந்து பெரிய கலெக்டரு கிழிக்கிற மாதிரியே வந்து அப்படியே மொத்தமாக வந்து போட்டு அழைச்சி விட்டுறலாம் அப்படின்ற மாதிரி வந்து நீ வந்து பண்ணிகிட்ருக்கனா, உனக்கெல்லாம் வந்து என்ன சொல்கிறது ஏது சொல்கிறதுன்னு சொல்லிட்டு வந்து தெரில. அந்தளவுக்கு வந்து உன் மேலே வந்து கோவம் இருந்தாலையும் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இந்த இடத்துல வந்து விஜய் வந்து இருக்கார், மல்லி வந்து இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்க வந்து பெரிய ஒரு கொடுப்பனை வந்து கொடுத்து வச்சுருக்கணும் தான். அந்தளவுக்கு வந்து நீ வந்து குடைச்சல் வந்து கொடுத்துட்ருக்க. சரி ஓகே, நீ எவ்வளோ தான் வந்து குடைச்சல் கொடுத்தாலையும் மல்லி வந்து என்ன பண்ண போகிறாங்க, மல்லி வந்து சவால் வந்து விட்டுட்டு போயிருக்காங்க. அந்த சவாலுக்கு ஏற்ற மாதிரி வந்து மல்லி வந்து மாறணும், அதுதான் வந்து எங்களுடைய கனவு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து சொல்லுவேன். மல்லி நீ வந்து கரெக்டாக தான் வந்து சொல்லியிருக்க மல்லி, அவங்க பேசுனது வந்து உண்மை தான். அந்த உண்மையை வந்து நீ வந்து எப்படியாச்சும் வந்து பொய் ஆக்கணும். அந்த பொய்யை வந்து நீ மட்டும் பொய்யாக்கிட்ட அவ்வளோதான், அவங்க வந்து மொத்தமாக வந்து முடிச்சு விட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து நம்ம வந்து சொல்ல முடியும். சரி ஓகே, நீ எப்படியாச்சும் வந்து அவங்க பண்ணுறதுக்கு முன்னாடி விஜய் கிட்ட இருந்து எல்லா சைனும் வந்து வாங்கிறதுக்கு முன்னாடி நீ வந்து அந்த இடத்துல வந்து விஜயை வந்து உஷார் பண்ணணும். உஷார் பண்ணாதான், இல்லைன்னா வந்து உங்களுக்கு வந்து நையா பைசா கிடையாது. அது இல்லாமல் விஜய்க்கும் கிடையாது, வெண்பாவுக்கும் கிடையாது. இப்போ இவங்க எல்லாருமே வந்து நடுத்தெருவில் தான் வந்து நிற்கணும். கண்டிப்பாக வந்து ராஜேஸ்வரி மட்டும் எம்டி ஆகிட்டாங்க, அவ்வளோதான். நீங்கள் எல்லாருமே வந்து நடுத்தெருவில் வந்து நின்று பிச்சை எடுக்கிறது கூட வந்து உங்களுக்கு வந்து வழி கிடையாது. ஏன்னா வந்து விஜய் பண்ணியிருக்கிற வேலை அவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேக்னெட்டே வந்து நீ வந்து பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு வந்து வந்துட்டாரே அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக வந்து அவரும் அந்த வேலையை வந்து இறங்கி வந்து செய்யறதுக்காக வந்து யோசிப்பார். பொறுத்து இருந்து பார்க்கலாம் இங்கே என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பை பை, see you, டாட்டா.